வெயில் காலங்களில் கோழிகளுக்கு தண்ணீரில் என்னெல்லாம் கலந்து கொடுக்கலான்னு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மூலிகை கொண்டு நம்ம ஒரு கஷாயம் தயாரிச்சிருக்கோம். இதில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமதுரம், சித்திரத்தை, திப்பிலி, வசம்பு, வெட்டிவேறு, அப்புறம் பார்த்திங்கன்னா தூதுவளை, நெல்லிக்காய், நிலவேம்பு, ஆடாதொடை, துளசி, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மூலிகை கொண்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட பெரிய லாங் வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, திடீர்னு வெயிலிலேருந்து திடீர்னு மழை அந்த மாதிரி டைமில் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெயில் காலங்கள்லேயும் சரி, மழை காலங்கள்லேயும் எந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலும் நம்ம தாராளமாக கோழிகளுக்கு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னா, முதல்ல தண்ணீர் எப்பவும் வைக்கும்போது முதல் நாளில் உள்ள தண்ணீரை எப்போவுமே தூர எடுத்துடணும். அதுக்கப்புறம் கோழிகளுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது கலந்து கொடுக்குறோன்னா, அதை கோழிகள் வச்ச உடனே மதியத்துக்குள்ளே அதை குடிச்சு முடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட முழு சத்தும் எல்லா கோழிக்கும் போய் சேரும். அதே மாதிரி தீவனம் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு கழித்து தான் நம்ம எப்போவும் தண்ணீர் வைப்போம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், தீவனம் தின்னுட்டு ஒன்றுமே இப்போ தீவன தொட்டி பக்கமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி தான் குடிச்சிட்ருக்கு. வேறு தண்ணீரில் என்னெல்லாம் கலந்து வைக்கலாங்கன்னு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.